அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியமான நண்பர்களே, இன்று நாம் ஒரு ஷேக்கின் நல்ல மரணத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த கதையை பிரபல மருத்துவரும் ஷேக்குமான டாக்டர் காலித் அல் ஜுபைர் கூறியது. அவர் எகிப்தில் உள்ள அல் மின்யாவில் உள்ள மருத்துவ பீடத்தில் 6½ ஆண்டுகள் பயின்றார். அங்கு ஒரு ஷேக் இருந்தார். 6½ ஆண்டுகளாக குர்ஆனை கற்பித்தார். தஜ்வீதை சரியாக்கினார். குர்ஆனை மனப்பாடம் செய்ய உதவினார். ஒரு நாள் கூட மஸ்ஜிதில் இருந்து தவறியதில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சூரிய உதயம் வரை மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பார். பின்னர் வீட்டிற்கு செல்வார். ஒரு நாள் வழக்கம் போல் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு வீட்டிற்கு வந்தார். ஷேக்கின் மனைவி கூறுகிறார், அவர் என்னிடம், சலாம், இன்று எனது நாள், உணவு தயார் செய் என்றார். நான் ஆச்சரியப்பட்டு, என்ன, ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டேன். அவர் மீண்டும், தயவு செய்து உணவு தயார் செய் என்றார். பின்னர் அவர் குளிக்கச் சென்றார். வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்து மிகவும் கவனமாக குளித்தார். குளித்து முடித்து அவர் ஒரு சிறப்பு உடையை எடுத்தார். ஈத் அன்று மட்டும் அணியும் ஒரு ஜுப்பாவை. மனைவி மீண்டும் ஆச்சரியப்பட்டு, இன்று ஏன் இந்த உடை என்று கேட்டார். அவர் எதுவும் பேசவில்லை. உணவு உண்டார். விரைவாக முடித்தார். பின்னர், எனக்கு சிறிது நேரம் தா என்றார். அவர் தோழ ஆரம்பித்தார். 2 ரக்கத்கள், பின்னர் மீண்டும் 2 ரக்கத்கள். 1 மணி நேரம் நீடித்தது. காலை 9:55 மணியளவில் தொழுகை முடிந்தது. அவர் படுக்கைக்குச் சென்று மனைவியிடம், நீ உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும், குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். ஒவ்வொரு குழந்தையின் பெயரைச் சொல்லி, இவனை இப்படி பார்க்க வேண்டும், அவளுக்கு இதை செய்ய வேண்டும் என்று கூறினார். மனைவிக்கு புரியவில்லை. உனக்கு என்ன, ஏன் இப்படி என்று கேட்டார். அவர், எனது நேரம் வந்துவிட்டது என்றார். படுத்து சில நிமிடங்களில் காலை 10 மணி அளவில் அல்லாஹ் அவரது ஆன்மாவை எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ்! எவ்வளவு அழகான மரணம்! அல்லாஹ் அவருக்கு அறிவித்தான். அவர் பயப்படவில்லை, அமைதியாக இருந்தார். அல்லாஹ் கூறுகிறான், உண்மையான விசுவாசிகளுக்கு மரணத்தில் பயமோ துக்கமோ இருக்காது. இந்த ஷேக் குர்ஆனுடனும் தொழுகையுடனும் இணைந்து வாழ்ந்தார். அதனால் அல்லாஹ் அவருக்கு நல்ல மரணத்தை வழங்கினான். இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படி மரிப்பாய், நீ எப்படி மரிக்கிறாயோ அப்படி உயிர்த்தெழுப்பப்படுவாய். ஆகவே என் நண்பனே, ஒரு நல்ல காரியத்தை தேர்ந்தெடு. குர்ஆனை கற்கவும், திக்ர் செய்யவும், தஃவா செய்யவும், ஏதாவது நல்லது செய்யவும், அதை தொடர்ந்து செய்யவும். அல்லாஹ் உன்னை அதிலேயே மரணிக்க வைப்பான், இன்ஷா அல்லாஹ். இந்த ஷேக் உணவு உண்டது வயிற்றுக்காக அல்ல, தொழுகைக்கு பலம் பெறுவதற்காக. குளித்தது தூய்மையாக இருப்பதற்காக. ஈத் உடையை அணிந்தது அல்லாஹுவை சந்திக்க தயாராவதற்காக. 1 மணி நேரம் தொழுதார். மனைவியிடமும் குழந்தைகளிடமும் விடை பெற்றார். படுத்தார். அல்லாஹ் அவரது ஆன்மாவை எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ்! நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம், நம்மையும் இந்த பாதையில் வாழவும் மரிக்கவும் அவன் அருள் புரியட்டும். மரணம் நெருங்கும் போது பயமின்றி அமைதியாக அவனிடம் செல்ல அல்லாஹ் நம்மை உதவட்டும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த முறை வரை உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கு. அதை இறுகப் பிடித்துக்கொள்.